உங்க குழந்தைங்களுக்கு விஷுவல் சென்சரி ப்ராப்ளம் இருக்கா? நான் சொல்ற ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா விஷுவல் சென்சரி ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். விஷுவல் சென்சரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பபிள்ஸ் பிராக்டிஸ் கொடுங்க. பபிள்ஸ் எடுத்து இப்படி ஊதும் போது குழந்தைங்க இந்த பபிள்ஸை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். பபிள்ஸ் எல்லாம் ஊதிட்டு ஒவ்வொரு பபிள்ஸா உடைக்க சொல்லுங்க. ஒருத்தர் ஊதுங்க, குழந்தைங்கள பபிள்ஸ் உடைக்க சொல்லுங்க. இது ஐ கான்டாக்டுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாம விஷுவல் சென்சரியும் ரெடியூஸ் பண்ணும். விஷுவல் சென்சரி இருக்கிற குழந்தைங்க சுத்துற ஆப்ஜெக்ட்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஸ்பின்னிங் ஆப்ஜெக்டா வச்சு காமிச்சிங்கன்னா அவங்களோட கவனம் இந்த ஆப்ஜெக்ட் மேலேயே இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் டைவர்ட் ஆகிறவங்கள கிளாஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி விஷுவல் ஆப்ஜெக்ட்லாம் இப்படி காமிச்சிட்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் நம்ம கிட்டயே இருக்கும். அடுத்தது பலூன் வச்ச ஆக்டிவிட்டி. இது இப்படி மேல மேல டேப் பண்றத பார்த்தா குழந்தைங்க நகர்ந்து நகர்ந்து இந்த பலூனையே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது ஹேண்ட் ஒர்க்குக்கும் நல்லது, ஐ கான்டாக்டுக்கும் நல்லது, விஷுவல் சென்சரிக்குமே இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேங்கிள் வச்சு ஸ்பின் பண்ற ஆக்டிவிட்டி. பேங்கிள்ஸை வச்சு ஸ்பின் பண்ணும் போது குழந்தைங்க அதையே பார்ப்பாங்க, அட்ராக்டிவாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை நாம பண்ணணும், குழந்தைங்களை பார்க்க வைக்கணும். அவங்க கையிலேயே கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிஹேவியரா விஷுவல் சென்சரி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நாமளா பண்ணிட்டே இருந்து, அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கும் போது பிளாஷ் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க அடிக்கடி டைவர்ட் ஆகுறாங்க, ஐ கான்டாக்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஸ்பின்னிங் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள கவனிக்க வச்சுட்டு நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லேசர் லைட் ஆக்டிவிட்டி. இது மேக்ஸிமம் டார்க் ரூம்ல கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் நல்லா ஒர்க் ஆகும். வாங்க உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். இந்த மாதிரி லேசர் லைட்டை டார்க் ரூம்ல அங்கங்க அடிக்கும் போது குழந்தைங்கள அந்த இடத்த டச் பண்ணி பிடிக்க சொல்லுங்க. இப்படி பண்றதுனால குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் டெவலப் ஆகும். விஷுவல் சென்சரி அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய கலர் லைட் போட்டு விடுறது, ஸ்கிரீன் டைம் அதிகமா காமிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. அதை ஹைப்பரையும் இன்க்ரீஸ் பண்ணும், எக்ஸைட்மெண்ட்டையும் கூட்டும். அதனால எல்லாமே அளவா கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இப்ப நான் கொடுத்த ஆக்டிவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா மைல்டு ஆக்டிவிட்டி தான். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த கண் இப்படி சுருக்கி பாக்குறது, அப்புறம் இப்படி வச்சு பாக்குறது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ எல்லாமே இப்ப நான் கொடுத்த ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு மினிமம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீச்சிங் மெத்தட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது டைவர்ட் ஆகாம ஐ கான்டாக்ட் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். விஷுவல் சென்சரியுமே கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கும்.